இங்கே மொத்தம் 4 ஜோன் இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, ஃபியர் ஜோன் இருக்குது, லேர்னிங் ஜோன் இருக்குது, க்ரோத் ஜோன் இருக்குது. இந்த க்ரோத் ஜோனு, லேர்னிங் ஜோனு, ஃபியர் ஜோன் இதில் இருக்கிறவங்க கூட அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக போயிடுவாங்க. ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இருக்கிறவங்க மட்டும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுங்கிறது போகவே முடியாது. ஸோ அதனால தான் அங்கே கொடுத்துருக்காங்க, லைஃப் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற அறிகுறிகள்லாம் என்ன, யாரு தான் அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் வாழறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சேம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறவங்க. அதாவது எல்லாருமே செய்யக்கூடிய அதே ரொட்டீனை செய்யக்கூடியவங்க. அதாவது காலையில் எழுந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஆஃபீஸ் கிளம்புவாங்க, வேலை செய்வாங்க, திருப்பி நைட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அவங்க ரொட்டீனில் எந்தவித குரோத்துக்கான ஒரு மாற்றமும் இருக்காது. இதே தான் இருக்கும். வேற, அதாவது ஆக்சுவலாக ஒரு ரோபோட்டிக் லைஃப் மாரி வாழ்வாங்க. ரெண்டாவது, இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க தோல்வியை நினச்சி பயப்படுவாங்க. இது செஞ்சால் நம்ம தோற்றுருவோமோ, அது செஞ்சால் நம்மளை யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ, ஏன் இதெல்லாம் நமக்குலாம் இது வராது, அந்த மாதிரி ஒரு சேஃபான ஜோன்லேயே இருப்பாங்க. மூணாவது, தன்னோட லைஃப் ஒரு சுவாரஸ்யமாக இல்லைனா கூட, நமக்கு அது அந்த லைஃப் அவங்களுக்கு பிடிக்கலனா கூட எந்த வித மாற்றத்தையும் அவங்க விரும்பவே மாட்டாங்க. என்னத்த மாதிரி என்ன பண்ண போகுது அப்படியே இருக்கும், அந்த மாதிரியான மனநிலையிலேயே இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எப்படி ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்து, ஒரு பானையில் இருக்கிற செடி இருக்குல்ல, அந்த செடியை அப்படியே விட்டுட்டோம்னா அது மரமாக ஆகவே ஆகாது. கொஞ்சம் தூரம் வளர்ந்து வேறு வெளில வந்து அப்படியே உடஞ்சி அப்படியே செத்து போயிடும். அதே மாதிரி தான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு மரங்கிற அந்த வாழ்க்கையே தெரியாது. மரம்னு ஒன்று இருக்குது, பெருசாக மரம் வளர்ந்து அது பழம்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த யோசனையே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பானைக்குள்ளே இருக்கிற அந்த செடி மட்டும்தான். அந்த செடி வளரும், கொஞ்சம் தூரம் ஆனால் அந்த வேறு வெளில வந்து அப்படியே செத்து போயிடும். ஸோ இந்த 4 விஷயத்த பண்ணுறவங்க வாழ்க்கை மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். யார் யார் அந்த மாதிரி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.